கரண்டி எடுத்து வரேன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் கேம்பிங் வந்து 2 நைட்டுக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பக்கத்தில் கார்னர் ஸ்டேட் பார்க் அப்படின்னு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் டைம். ஸோ அதுக்கு வந்து கிளம்பி எப்படி நாங்கள் ரெடியாகி போய் அங்கே போய் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறோம். ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறோம், அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து 1 வீக் ஸ்ப்ரிங் பிரேக் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த லீவில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எப்பயும் போல் காலையில் வந்துச்சுட்டு டீ குடிச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா சிம்பிளாக தான் வீட்டில் உள்ளதை வந்து ப்ரெட்டு சீரியல் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டோம். லன்ச் வந்து ஃப்ரெண்டை வந்து பண்ண சொல்லியிருந்தேன். மதியம் லஞ்சு சாப்பிட்டு கிளம்புற மாதிரி. அதனால் காலையில் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூட்கேஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு. ஸோ கார் வந்து எங்களோட காரில் தான் போகிறோம். பெரிய கார் ரெண்ட் எதுவும் எடுக்கலை. அதனால் மினிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொண்டு போக முடியுமோ எல்லாத்தையும் அந்த அளவுக்காக நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் காரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ ஒன்றா ரெடியாக கார் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி காரில் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்தாச்சு. நானும் இங்கே சைட் பை சைடாக அவங்க போயிருந்த கேப்பில் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வீக் நாங்கள் இருக்கிற 2 நாளில் வந்து நைட்டு டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆகிற மாதிரி காட்டுச்சு. நாங்கள் வந்து டென்ட் போட்டு தான் தங்குறோம். அங்கே கேபின் எதுவும் நாங்கள் புக் பண்ணலை. அதனால் ரொம்பவே குளிரும். அதனால் பெட்ஷீட்ஸு அப்புறம் ஜாக்கெட் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. பட் பகலில் எல்லாமே நல்ல வெயில் தான். ஜாக்கெட் இதெல்லாம் வந்துட்டு நைட்டு போட்டுட்டு தூங்குறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆதிரன் வந்து ஒன்றா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் காரில் அவங்க அப்பாவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. ஹெல்ப் பண்ணு, க்ளீனப் பண்ணு, ஹவுஸ் க்ளீனப் பண்ணு. டென்ட்டு வந்து ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆதிரன் வந்து 1 இயர் இருப்பான்னு நினைக்கிறேன். மீனாட்சியெல்லாம் அப்போ பிறக்கவே இல்லை. அந்த டைமில் இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட ஒரு கேம்பிங் 2 days வந்து ஆஸ்டின் கிட்டே போயிருந்தோம். ஸோ அதுவும் நான் பார்ட்டு 2 வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோ கூட என்னோடய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டென்ட் அப்படி இருந்தது. அதனால் அதே டென்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் 5 பேருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்துட்டு கேம்பிங் போகிறோம் 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி அப்படியே கராஜில் போட்டு வச்சிட்டோம். எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் திரும்ப கடைக்கு போயிருந்தாங்க. நைட்டு அங்கே போய் க்ரில் போடுறதுக்கு சிக்கன், அப்புறம் பிரியாணிக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன். இங்கே வீட்டிலேருந்தே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காருக்கு வந்து பெட்ரோல் போட்டு பக்கத்தில் அந்த கியூட்டி ஸ்டோர்லேயே போயிட்டு அப்புறம் அந்த ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஐஸ் பாக்ஸ் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜ் அந்த நம்ம கூலிங்காக வைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போடணுமா? அப்போ போகிறேன், குளிச்சுட்டு போடுறேன். வச்சது எப்படிலாம் பண்ண வேணாங்கவா. பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற அங்கே போய் விளையாடுறதுக்கு டாய்ஸ் இதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதையும் வந்து எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் எங்கிட்ட வந்து அங்கே போய் நம்ம தான் சமைக்க போகிறோம். பக்கத்தில் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக டெக்ஸாஸில் வந்துட்டு இது ஒரு பெரிய ஸ்டேட் பார்க், கார்னர் ஸ்டேட் பார்க் அப்படின்னு ஒரு பார்க்கு. நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ் மாதிரி தான். ஸோ நிறைய வேறு ஒரு சிட்டிலேருந்துலாம் அங்கே வருவாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, நாங்கள் ஆல்ரெடி நியூ இயர் போயிருந்தோம் கான்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு. ஸோ அது பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கார்னர் ஸ்டேட் பார்க்கு.
ஸோ அன்றைக்கி நாங்கள் போகிற அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே போய் grill போடுறதுக்காக லெக் பீஸ் சிக்கன் லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அந்த grill அதே தான் டின்னராக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் 2 பேக்கெட் சிக்கனாகவே வாங்கியிருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடி பண்ணி மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ 2 வகையான சிக்கன் வாங்கியிருந்தோம். ஒன்று லெக் பீஸ், இன்னொன்று வந்து மிக்ஸ்டு கட் சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, அந்த பிரியாணி ஸ்டைலில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம நார்மல் பிரியாணி ப்ராசஸ் மாதிரி இருக்காது. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு அங்கே போய் ரைஸ் வேக வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அதனால் அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம மேரினேட் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து grill போடுற சிக்கனை வந்து நான் வந்து அந்த மசாலாலாம் பண்ணி வச்சுட்டு நான் வால்மார்ட் பிக்கப்லாம் போட்டிருந்தோம் அந்த கறி இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அது பிக்கப் பண்ண நானும் ஹரியும் கிளம்பி போயிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் அந்த போயிட்டு வர கேப்பில் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. வால்மார்ட் போயிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ அப்படியே டார்கெட்லேயும் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அந்த கேப்பில் வந்திங்கன்னா பிரியாணிக்கும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பாடு லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நானும் ஸ்ட்ரைட்டாக கடையிலேருந்து போயிட்டு வரும்போது அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை ஓரளவு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிச்சுட்டு கிளம்புனேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. 3 பேரும் குளித்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் அவங்க கிளப்பி விட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கிளம்புன மாதிரி தான். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கிரில்க்கு போடுற சிக்கன்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுட்டு பிரியாணிக்குரிய அந்த சிக்கனை வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதிரி ஸோ என்னென்ன சமையல் பண்ண போகிறோம் அந்த 2 நாளைக்கு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய ஹஸ்பண்டும் முன்னாடியே வந்துட்டு அதை அப்பப்போ ஞாபகம் வரப்போதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டோம் மொபைலில். ஸோ அதனால் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபைனலாக குளிச்சு கிளம்பியாச்சு. ஸோ ஐஸ் பாக்ஸில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு காரில் ஐஸ் பாக்ஸை வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஏன்னா அது பெரிய இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஐஸ் வந்து மேலே போட்டு அந்த வேலை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காரில் வந்து லோட் பண்ணியாச்சு. ஹரிமா ஸ்டாப் பண்ண ஹரி, தயவு செஞ்சு ஹரி வா எடுத்து போடு. ஓகே, பனானா எடுக்கல, ஆரஞ்சு எடுத்து, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டியா? பனானா கூட்டு போ, டம்ளர் எடுத்துக்கோ, அவ்வளோதான். பனானா. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ட்ராஷ் பேக்கெல்லாம் ட்ராஷில் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கொடுத்துட்டு வாப்பிட்டு அப்புறம் போகிற வழியிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டில் வந்துட்டு ஒரு குட்டி ஃபேன் வந்து வாங்கிக்கிட்டோம், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபேன் இருந்தது அவங்க வீட்டில். ஸோ அதையும் வாங்கி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது 2 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:50 அந்த மாதிரி டைமில் தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். பட் பரவாயில்ல, ஏன்னா இங்கே டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு யூஎஸில், நாங்கள் இருக்கிற டெக்ஸாஸில். அதனால் வந்து லேட்டாக தான் கொஞ்சம் இருட்டும். போய் சேர்ந்ததும் நம்ம டென்ட்டு போடுறதுக்கு இருட்டாமல் இருக்கும், ஒரு வழியாக அதை செட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தது.
போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீனிக் வியூவாக சூப்பராக இருந்தது. அதனால் இந்த ரோட்டு வழியாக போகிறது வந்து எங்களுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி கான்கன் போகணுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வேறு ஒரு ரூட் வழியாக போனோம். பட் இந்த ரோடு வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தது, சீனிக் வியூவாகவும் இருந்தது. ஸோ போய்கிட்டே இருக்கும்போது அப்புறம் பாதியிலே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஏரியா நல்லா இருந்தது வண்டி ஓட்டுறதுக்கு, ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் மாறி வண்டி ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரோடு கொண்ட கரெக்டாக ட்ராவல் டைம் வந்து 1.25 மணி நேரம். அந்த கேப்லேயே வந்து மீனாட்சி ஒரு தூங்கி எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது, அதனால் ஒரு மாதிரி இடையில வாமிட் எடுத்துட்டா. ஸோ காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி அவளுக்கு க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப போகிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களும் லைட்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டானுங்க அந்த கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஹில் ஸ்டேஷன் டிரைவா அதுக்கப்புறம் அங்கே செக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இது ஆன்லைன்லேயே நாங்கள் புக் பண்ணதுனால அந்த புக் பண்ணதை காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு செக் பண்ணுவாங்க. எந்த கார் எல்லா டீட்டெயிலும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு காரில் ஒட்டிக்கிறதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையும் எடுத்து நம்ம ஒட்டிட்டு மேப் ஒன்று கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு உள்ளே எங்களோட கேம்பிங் சைட் எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே அங்கே கிளம்பிட்டோம். ஃப்ரீயோ ஸோ ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கேம்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி டென்ட்டு வச்சு கேம்பிங் பண்ணுறது, அப்புறம் ஆர்வி வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கேபின் வச்செல்லாம் இருந்தது. ஸோ எல்லா விதமான கேம்பிங்கும் இந்த ஸ்டேட் பார்க்கில் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் தண்ணி, ரிவர் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால சம்மர் டைமில் போய் நம்ம நல்லா பசங்களை வச்சு தண்ணியில் விளையாடவும் விடலாம். எங்களோட கேம்ப் சைட்டுக்கு இந்த 2 சைடுமே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ ஃப்ரீயாக தான் இருந்தது. பசங்களும் விளாட்றதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆப்போசிட் அங்கே கொஞ்சம் பக்கம்லாம் நிறையா பேர் வந்து ஃபேமிலியோட டென்ட்டு போட்டு அப்புறம் ஆர்வி வச்சுட்டு எல்லாமே வந்து கேம்பிங் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் பசங்கள்லாம் வச்சு வெளியே நல்லா பால் எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த ஊருக்காரங்க எல்லாருமே. அது இன்னும் ஃபஸ்ட் வரும் பார்த்துருங்க. கைஸ் இங்கே பாருங்க, உடச்சி விட்றாரா? ஏறி விழுந்து காலில் எதுவும் பண்ணிக்காதீங்க அடிக்கடி. இங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ நடந்து போகிற கேப் தான், 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ரொம்ப பக்கம் தான். அதனால் அங்கே உள்ளே ஷவரும் இருக்கும் நம்ம குளிக்கிறதுக்கு எல்லாமே. எப்போவுமே நீட்டாக தான் இருக்குது. அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க டெய்லி வந்துட்டு. ஸோ அதெல்லாம் நீட்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ குளிக்கிறதுக்கும் சரி, நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நீட்டாக தான் இருந்தது. அப்புறம் காரில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே இறக்கலை. டென்ட்டு போடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த இது, அப்புறம் ஈவினிங் டீ போடுறதுக்கு சில திங்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு கேம்ப் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் தண்ணி வர்றதுக்கும் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். அந்த தண்ணி, கரண்ட்டு ரெண்டுமே இருக்கிறதுனால. அப்புறம் வந்து இருட்டுறதுக்குள்ளே டென்ட்டு வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டென்ட்டு வந்து நாங்கள் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் மீனாட்சி வந்துச்சு. அப்புறம் வந்து ஹரி ஆதிர்னு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அது ரெயின் ஃப்ளை பண்ணடி, ரெயின் டிராவல், ரெயின் ஃப்ளை. அரி கிழிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஸோ டென்ட்டு ஓரளவு ஃபுல்லாகவே செட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. இதுக்கு முன்னாடி கேம்பிங் போனப்போ தான் வாங்கின அந்த கேஸ் ஸ்டவ். அந்த கேஸ் சிலிண்டர் வந்து குட்டி குட்டி சிலிண்டர் இங்கே வால்மார்ட்டில் கிடச்சிது. ஸோ அதையும் வாங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஃபேமிலிக்கு பாத்திரம் வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும் இது. ஸோ ஒரு 2 நாள் கேம்பிங்க்கு ஒரு ஃபுல் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், போதுமானதாகவே இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் கரண்ட்டுக்கு வந்து அந்த ஒயர் ப்ளக் பாயிண்டில் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து காஃபி போடுறதுக்கு எல்லா திங்ஸும் வீட்டிலேருந்து எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்து காஃபி போடுறதுக்கு உண்டான திங்ஸை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு நைட்டு கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு வந்து அந்த மரக்கட்டை வந்து வாங்கலை, இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஸோ அதை வாங்குறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஜென்ரல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த கேம்ப் ஃபயருக்கு உண்டான அந்த வுட்டு, ஐஸு எல்லாமே அங்கே இருக்கும், தேவையான திங்ஸ் எல்லாம். ஸோ அங்கே வாங்க போயிட்டாங்க. நான் வந்து அந்த கேப்பில் வந்துட்டு ஃபில்டர் காஃபி போடுறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேணாம் போதும் பண்ணுத்தாங்க போயிட்டு. ஸோ காஃபியும் ரெடி ஆச்சு, ஃபில்ட்ரு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் காஃபி போட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் 2 சேர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த பீச் சேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி அப்படியே சேர் போட்டு ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிரில் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வர்றதுக்கு பயந்தேன். நைட்டு வந்து ரொம்ப பயமாக இருக்குமோ, பக்கத்துலலாம் ஆள் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கங்கே பக்கத்தில், அதனால் ஒரு பயமும் இல்லை நமக்கு. ஸோ பசங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த மண்ணில் விளையாடுறது, தண்ணியில் விளையாடுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். அப்புறம் வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து பெட்டு வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பெட் இருக்குது பார்த்திங்களா, அது 2 குவீன் சைஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து ஏர் அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சிட்டு அந்த பெட்டை வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் சைக்கிளிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வர கண்டினியூஸாக வந்து அந்த இருட்டுற வர சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் நாங்கள் சைக்கிள் எதுவும் எடுத்துகிட்டு வரல, என் வண்டியில் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால சைக்கிள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல.
ஸோ பெட்டில் அந்த காற்றை அடித்த உடனே பார்த்திங்கன்னா 3 பேரும் நல்லா ஜம்ப் பண்ணி நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது காற்று கொஞ்சம் ரிலீஸ் ஆக தான் செய்யும். பட் ஆனால் நம்ம தூங்கும்போது கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம், பசங்க என்ஜாய் பண்ணட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம க்ரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஹரி அது 2 பேரும் சேர்ந்து அதை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கறியை மட்டும் அதில் போட்டு அந்த க்ரில்ஸ் பண்ணுற செட்டப்பெல்லாம் அவங்க அப்பா கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கிட்டு வந்து அதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் நான் இங்கிட்டு சைட் பை சைடாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் இருட்டவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இருட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து இருட்டாக இருக்கும் அந்த ஏரியா. லைட்டு எதுவுமே அந்த பார்க்கில் இருக்காது. நம்ம கொண்டு போகிற லைட்டு வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். சில கேம்பிங்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேஷனாக அந்த பேக்யார்டுக்கு போகிற லைட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியெல்லாம் வச்சு கேம்பிங்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பைனாப்பிள் வாங்கிட்டு போயிருந்தோம். பைனாப்பிள்லேயும் க்ரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளே வாங்கிட்டு போயிட்டோம், கொஞ்சம் பீசஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தால் ஏதாவது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே வந்து மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு அங்கே போய் தான் மேரினேட் பண்ணோம் பைனாப்பிள் மட்டும். ஸோ ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டானுங்க. பர்கருக்கு ஆப்ஷனெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சப்போஸ் கேட்டால் வந்து அந்த பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி கூடவே கார்னு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு சால்ட்டு, பெப்பர் போட்டு வதக்கிட்டு நம்ம பர்கருக்குள்ளே வைப்போம் இல்லையா, பேட்டி மாதிரி, அதுக்கு பதிலாக இந்த இதை வச்சு லெட்யூஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அது அப்புறம் வந்து அந்த சிக்ப்ளே சாஸ், மயனீஸ் இதெல்லாம் வச்சு பர்கர் பன்னு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அட்டகாசமாக இருந்தது. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவசரத்தில் அது பண்ணாலுமே அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து இங்கே ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு நாள் கொடுத்து விடலாம், அப்போ வந்து டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு அப்போவே நான் யோசிச்சிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பசங்களும் நல்லா சாப்பிட்டானுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து லைட்டு வந்து பேட்ரி போடுற மாதிரி, அப்புறம் சார்ஜ் போடுற மாதிரி இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு 4 லைட்டு வந்து அங்கங்கே வந்து தொங்க விட்டுக்கிட்டோம் டென்ட்டுக்குள்ளே, வெளியே இருக்கிற இடத்துல அந்த மாதிரி. அப்புறம் 3 டார்ச் லைட் வாங்கினோம். பசங்களுக்கு 3 பேருக்கு ஒவ்வொரு டார்ச் லைட், குட்டி டார்ச் லைட் கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் நாங்கள் லைட் எடுத்துகிட்டு வந்தோம். பட் எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சப்போஸ் வந்து லைட்டில் பேட்ரி காலி ஆயிடுச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இங்கே இதை எடுத்துகிட்டு வந்தோம், அந்த சாண்ட்விச் மேக்கர். ஸோ அதில் வந்து அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து க்ரில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பர்கர் வந்து எல்லாத்தையும் வந்து வச்சு அதில் கொடுத்துட்ருந்தோம். ரொம்பவே நல்லா சாப்பிட்டாங்க. ஹரிக்கு, முக்கியமாக ஹரிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஆதிரன் வந்து பாதி சாப்பிட்டான், கிச்சிக்காக நல்லா சாப்பிட்டான் ஆதிரன். நம்ம குட்டி பேன் கொண்டு வந்திருக்கோம். But you're copying that video of her that she will Ooh. அப்படியே தும்மா கீழே போட்டுறாத பர்கரை, உட்காந்து சாப்பிடு. கீழே உட்காரு, அங்க செப்பலை கழட்டி போடு, கீழே சேர்த்து. ஓகேவா, சிந்தாம சாப்பிடணும். அது என்ன வா, என்னாச்சு? I like the chicken.
ஸோ அது பட்டர் அந்த ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதனால் அந்த ஸ்ப்ரே அடித்து சிக்கனை திருப்பி போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் என்னென்னா க்ரில்லில் பட்டுறதுனால ரொம்ப நேரம் ஆச்சு சிக்கன் வந்து ரெடி ஆகுறதுக்கு. ஏன்னா நல்லா வெந்திருக்கணும், வேகாமல் நம்ம சாப்பிட்டோம். வெளியே வச்சு வெளியே வெந்த மாதிரி இருக்கும், பட் உள்ளே பச்சையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் பசங்களுக்கும் நம்மளுக்கு எல்லாம் வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து வந்து பசங்களுக்காகட்டும் நாங்களாக இருக்கட்டும் எடுத்து சாப்பிடவே செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மூவி தேட்ரு வந்து பிளான் பண்ணோம். அந்த ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி இருந்தது, பட் அந்த ஸோ ப்ரொஜெக்டர் மட்டும் டார்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி இருந்த ப்ரொஜெக்டர் வந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் புதுசாக அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் அதை போட்டு விட்டுட்டு நாங்கள் எங்கிட்ட உட்காந்து க்ரில் பண்ண சிக்கன் அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னடா ஏய் லைட் தூக்கோடுதா அதிரன். ஸோ பார்த்திங்கன்னா டைம் ஆக நல்லா குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜாக்கெட் போட்டு விட்டுட்டு தான் அந்த மூவி பார்க்குறதுக்கு வந்து உட்கார வச்சு பார்த்து அவங்களே குளிருதுன்ட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம். அம்மா சொல்கிற மாதிரியே பண்ணியடா நீ. ஸோ அது பேர் கேம்ப் ஃபயர் இருக்குது பார்த்திங்களா. அந்த க்ரில் முடிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதமாக இருக்கும், குளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் போட்டு விட்டுட்டோம். அது போட்டுட்டு அவனுக்குள்ளே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் வெதுன்னு நல்லா இருந்தது அந்த குளிருக்கு. பாட்டு போட்டு நல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் ஃபேமிலியாக உட்காந்து. பசங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு மூவியும் பார்த்துட்டு எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. கொசில நினைக்கிறேன் ஆமாம் சார். காப்பி ஆகிட்டு வந்துடும். 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லோரும், அதாவது மேக்ஸிமம் அந்த அமெரிக்கன் பீப்புள் மெக்சிகன் அவங்க தான் அங்கே இருப்பாங்க. பக்கத்துலலாம் போட்டிருந்தாங்க டென்ட்டு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைமில் வந்துட்டு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரில, அந்த மாதிரி இருட்டாக இருந்தது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வர ஆரம்பித்தது, ஐயையோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு பர்கர் வச்சு கொடு அப்படின்னாரு. அதனால் அவருக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பர்கர் வந்து பசிக்கிறதுனால நான் அவருக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு பர்கர் வச்சு அப்படியே டின்னர் வந்து அதோட முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏன்னா தானம் தான் கழுவி வச்சோம். அப்போதைக்கு கழுவி வச்சுக்கலாம், காலையில் நல்லா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டு வந்து குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் வரும், அதுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு திங்ஸும் நம்ம வெளியே வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே வந்து பாலாக்கி போட்டோம் உருட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த உருட்டுற சவுண்ட் நமக்கு நைட்டு வந்து கேட்கும்போது நம்ம ரொம்ப பயந்துருவோம். அதனால் ட்ராஷாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே அங்கே ட்ராஷ் எல்லாம் பக்கத்துலேயே அந்த பின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போய் போட்டுறணும். அப்படி சப்போஸ் ட்ராஷ் கவர் இங்கே இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு கம்பி மாதிரி கட்டியிருப்பாங்க, அது மேலே தொங்க விட்றதுக்கு இருக்கும், அனிமல்ஸ்க்கு எட்டாத மாதிரி. ஸோ அதில் தொங்க விட்டுறணும். அப்புறம் வந்து நெருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி அணைச்சிடணும். நைட்டு சப்போஸ் காற்றடிச்சது அப்படின்னா திறந்துடாமல் இருக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக அதை வந்து நல்லா தண்ணி வச்சு அணைச்சிடணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த ஈவினிங் போட்ட காஃபியோட பால் கொஞ்சம் இருந்தது, அப்படியே டிகாஷனும் இருந்ததுனால காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற எல்லா திங்ஸையுமே எடுத்து காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து படுக்க போனோம். அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், முன்னாடி நிறந்தி வச்சு வாங்க போகலாம். சரி என்ன போயிடும். Come down.
ஃபேன் வேணுமா? ஃபேன் வேணும். ஸோ எடுத்து வச்சு காரை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டு வந்துட்டு எந்திரிச்செல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஃபேமிலியோட டார்ச் லைட்டு போட்டு பக்கத்தில் அந்த கேம்பிங்கில் அந்த டெக்கரேஷன் பண்ண லைட்டு மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கங்கே. மற்றபடி எல்லா லைட்டையும் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு இருட்டாக இருந்தது. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு 2வது நாள், அதனால் இன்னும் ரொம்ப வந்து இருட்டாக இருந்தது. பௌர்ணமி டைம்னால் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் நமக்கு. ஸோ இது இருட்டாக இருந்தது. டார்ச் லைட் அடிச்சுட்டே வந்துட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு திரும்ப எங்கள் கேம்ப் சைட் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் போட்ட நெருப்பில் பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டு ஃபுல்லாக அணைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டென்ட்டுக்குள்ளே போயிட்டோம். எல்லா பக்கமும் ஏன்னா ஃபயர் நாளைக்கு அப்புறம் பற்ற வைக்க முடியாது. ஓப்பன் பண்ணாரி முதல்ல ஃபுல்லாக ஓப்பன் பண்ண அம்மாக்கு. ஸோ நாங்கள் வந்து கம்ஃபோர்ட்ரு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருந்தோம். கம்ஃபோர்ட்ரும் பெட்ஷீட்டும். பட் ஆனால் ஆக மொத்தம் 2 கம்ஃபோர்ட்ரு வந்து வீட்டில் மறந்துட்டோம். அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்போ வேறு குளிர வேறு ஸ்டார்ட் ஆச்சா, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பெட்ஷீட்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் அந்த 3மே தூங்குறதுக்கு நல்லா ஊற்றி தூங்கிக்கலாம். பட் குளிருக்கு வந்து தாங்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட்டு வந்து 50 போகுது, 50 ஃபாரன்ஹீட் போகுது நைட்டு. ஸோ ரொம்ப குளிர். அதனால் திரும்ப அந்த பெட்டில் காற்றெல்லாம் இறங்கிடுச்சு. திரும்ப அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ஷீட்லாம் எல்லாமே விரிச்சிட்டு 2 பெட்லேயும் வந்துட்டு பசங்க நாங்கள் எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம். என்ன பண்ணுறான்? நைட்டு செம குளிருங்க. குளிருக்கே தூக்கம் வரல. ப்ளஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் கூட. நான் வந்து இந்த இருட்டுனா கொஞ்சம் பயம், யாராவது வந்துடுவாங்களோ. பக்கத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் பயந்துகிட்டே தான் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து சரியாகவே தூங்கலை. குளிர்னாலையும் தூங்கலை, பயத்தினாலையும் தூங்கலை. பசங்களும் வந்து நடுங்கிக்கிட்டே வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒட்டி வந்து படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நடுராத்திரி நானும் என்னோடய ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு அவங்களுக்கு சாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து திரும்ப காரில் போய் சூட் கேஸில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினாங்க. நாங்களும் தூங்கினோம். ஸோ அவ்வளோதாங்க. பார்ட் 2 வீடியோ நான் சீக்கிரமே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணாது மேலே